என்னோட பிரியா இல்லாம போனா அன்னையோட நானும் இருக்க மாட்டேன். சிவா, அவ இல்லாம நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். யாருக்காக நான் இனிமே வாழணும்? இங்க பாருடா கண்ணா, அம்மாவை நீ நல்லா பாத்துக்கணும், சரியா? பாத்துக்குவேன்பா. குட் கேர்ள். உனக்கு இப்படி ஒரு வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் புத்தி தெளிஞ்சு வந்ததுதான் எனக்கு பெரிய சுமையா இருக்கு. கடைசி வரைக்கும் உன் ஒருத்திக்காக தான் நான் வாழணும்னு. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்ல. கவலைப்படாதம்மா, ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம். அதான் நீ வந்துட்டியே, இனிமேல் எனக்கு சாகிறத பத்தி பயமே இல்ல. நீ இருக்கிற வரைக்கும் நான் செத்து போகவே மாட்டேம்மா. இத பாரு, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு நீ வேணும். எப்பவுமே எங்க அம்மா எனக்கு வேணும். அடம் பிடிக்காம சமத்தா நீ சாப்பிடுவியா? நான் உனக்கு ஊட்டி விடுவேனா என்ன? ஐஸ்வர்யா, ஐஷு, இதோ வரேங்க. ஏய், எவ்வளவு நேரம் குளிப்ப? ஐஸ்வர்யா, ஏ ஐஸ்வர்யா, 2 minutesல வரேங்க. ஹாட் வாட்டர் வரல. ஓ, என்ன பண்ற? சீக்கிரமா வா. நமக்கு இருக்கிறது 3 நாள், only 72 hours. அதுலயே 20 hours டிராவல்லே போயிடுச்சு. இன்னும் 20 ஹவர்ஸ்ல அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்கறதுல சரியா போயிடும். மிச்ச நேரத்துல நம்ம என்ன பண்றது? என்ன? இல்ல டைமே இல்லைன்னு சொல்றேன். எதுக்கு நேரம் பத்தாது? எதுக்குன்னு உனக்கு தெரியாது. சாரிங்க. எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இப்போ? எல்லாம் விதி. விதியா? என்ன விதி? இப்ப நம்ம விதியெல்லாம் மாதிரி நல்லபடியா தானே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இல்லங்க, நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு மனசு மாறி சந்தோஷமா உங்க கூட ஹனிமூனுக்கு வந்தேன். இந்த 3 நாள் உங்க கூட எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன இஷ்யூ? இப்ப அதுக்கு என்ன ப்ராப்ளம்? சாரி சூர்யா, எனக்கு 3 days ப்ராப்ளம். அப்படியா? சாரி, உங்க அண்ணி உடனே கிளம்புன்னு சொன்ன சந்தோஷத்துல நான் டேட்டை கால்குலேட் பண்ண மறந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம், இன்னும் 3 நாள் தானே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐஷு. இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? தேங்க்யூ. ஊர் சுத்தலாம்ல? அது கூட இல்லைன்னா அப்புறம் மூணாறு எதுக்கு? அது போதும், விடு. இங்க பாரு, நான் போய் உடனே குளிச்சுட்டு வந்துடுறேன். ஊரெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. இந்த வாட்ச் இந்த இது வேற உடனே கேட்டு வராது. ஏய், இப்பதானே பார்த்தோம், அதுக்குள்ள என்ன போனு? இல்ல ஷூ, ஒரு நிமிஷம். நான் இப்ப தங்கி இருக்க ரூமுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க வந்துட்டு போயிட. ஒரே ஒரு நிமிஷம் தான், வந்துட்டு போயிடு. ஏய், விளையாடுறியா? ரிஸ்க். நான் வரமாட்டேன். இப்பதான் குளிக்க போயிருக்கான், வந்து பார்த்தானா மாட்டிக்க வேண்டாம்.
அவன் தான் குளிக்க போயிருக்கான்ல. ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் தானே, வந்துட்டு போயிட. ஐயோ உன் கூட பெரிய வம்பா போச்சு. சரி வரேன், ஆனா இப்போ வர முடியாது. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நான் வந்து உன்னை மீட் பண்றேன், ஓகேவா? சரி வச்சிடுறேன். ஏன் ரஞ்சினி, நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? வேற யாருமே இல்லையா? நான் துணி துவச்சி ரொம்ப நாள் ஆகுது. இப்பெல்லாம் அத்தை என்னை இந்த வேலை செய்ய விடுறதே இல்ல. தச்சு விட்டு போகுதேன்னு வம்படியா அத்தையை இன்னைக்கு கடைக்கு அனுப்பி வச்சுட்டு நானே துவச்சி காய வச்சிட்டு இருக்கேன். லீவு கிடைச்சா ரெஸ்ட் எடு ரஞ்சினி. இதுல எல்லாம் டச் விட்டு போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஷாப்பிங் போலாம் வரியா? ஷாப்பிங்கா? ஆமா. உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் எதுவும் இல்லையோ? ஒர்க் இருக்கு, ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு வீட்லயே இருக்கலாமான்னு பாக்குறேன். எப்படி போகுது உங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம்? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு ரஞ்சினி, பெரிய ஸ்கோப் இருக்கு. போல்டா இறங்கி அடிச்சா ஈஸியா ஜெயிச்சிடலான்னு தோணுது. தப்பே இல்ல, அதுக்காக தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. அடிச்சு ஆட வேண்டியதானே? இப்ப கூட பாரு, வேங்க வாசல் பக்கத்துல ஒரு 20 ஏக்கர் மொத்தமா கிடைக்கிற மாதிரி இருக்கு. வாங்கி லே அவுட் போட்டா 10 நாள்ல பறந்துரும். என்ன ஒண்ணுன்னா ரன்னிங் கேபிட்டல் கொஞ்சம் உதைக்குது.